டீத் பெயின் இல்லைன்னா உங்களுக்கு டிகே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் அ கம்ப்ளீட் மித்துங்க. நான் இப்போது நீங்கள் வீட்டிலையே உங்களோட டீத் டிகே இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டென்டல் டிகே சொல்கிறேன். அதில் 5th ஸ்டேஜ் தான் நீங்கள் எப்போவுமே டென்டிஸ்ட் கிட்ட வர்ற பெயின் வருது. அதுக்கு முன்னாடி 4 ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இல்லாமல் நார்மல் ஃபில்லிங் அந்த மாதிரியே நம்மளால அந்த டென்டல் டிகேவையும் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும், டீத்தையும் காப்பாற்றிக்க முடியும். இப்போ அந்த 5 ஸ்டேஜஸ் என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரௌன் ஆர் ஒயிட் ஸ்பாட் ஆன் த டீத். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ரௌன் லைனாக டீத் மேலேயோ இல்லைனா உங்கள் டீத் ஒயிட்டை விட ஒயிட்டராக ஒரு ஹேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் டீத் மேலே. அப்படி இருந்ததுன்னா அது டிகேக்கான அறிகுறி. செகண்ட் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. நார்மலாக சென்சிட்டிவிட்டின்றது ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா இருக்கும். பட் அந்த சென்சிட்டிவிட்டியே ரொம்ப ப்ரொலாங்டாக ஒரு டீத் கிட்ட மட்டும் ரொம்ப நேரம் இருக்குது, தாங்கவே முடியல, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னா தட் இஸ் ஆல்சோ அ சிம்டம் டு டிகே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் லாட்ஜ்மெண்ட். யூஸ்வலாக சாப்பாடு மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் கிட்ட வருவோம். ஸோ அதே தான், ஃபுட் லாட்ஜ்மெண்ட் இருந்தாலும் அந்த இடத்துல டிகே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அறிகுறியோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் பேட் பிரெத். இந்த பேட் பிரெத் பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் திஸ் 3 ஸ்டெப்ஸ் அப்போ தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்பாட் ஆகி சென்சிட்டிவிட்டி ஆகி அதில் ஃபுட் லாட்ஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆக ஆக அந்த இடத்துல பாக்டீரியல் அக்குமுலேஷன் ஆகி அந்த பேட் பிரெத் வரும். இது 4த்துக்கு அப்புறம் தான் டென்டல் பெயின். அந்த டென்டல் பெயின் வரும்போது உங்களோட டிகே ஆல்ரெடி ஹாஃப் டீத்துக்கு மேலே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். அப்போ தான் நாங்கள் எப்போவுமே ரூட் கெனால் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த 4 ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா மைல்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸாகவும் இருக்கும், ரொம்ப செலவும் ஆகாது. ஸோ ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். நீங்கள் உடனே உங்கள் கண்ணாடி போய் பார்த்து உங்களுக்கு டிகே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்கள் பல் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. தேங்க்யூ.